ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கும் விசுவாவசு வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுவரைக்கும் 7.5 சனீஸ்வரனாக இருந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல போய் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது. இது போக உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ல் நிற்க இந்த வருஷம் பிறக்கிறதும் ஒரு நல்ல நிலைப்பாடு தாங்க. அதனால திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய துணையின் பெயரில் ஒரு பிசினஸ் இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குருவானவர் உங்களுக்கு 6ல் போறதுனால கொஞ்சம் நிலைகள் கீழிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கள்லாம் பாத்தீங்கன்னா 2-8ல் வராங்க. அதனால அதுவும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 3ல் போய் உட்கார்ந்து அவரு தான் முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. அவர் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாரு. 3 12க்குரியவர் 6ல் போறதுனால 12க்குரியவன் 6ல் போறது நல்ல நிலைப்பாடுகள் தான். இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில அவர் போய் அங்க உட்காரல. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. சனீஸ்வரனால உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அது செலவு பண்ணக்கூடிய நிலையில நீங்க போவீங்க. எங்க போய் செலவு பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல போய் செலவு பண்ணுவீங்க. அதனால எந்த நிலைப்பாடுகள்லையும் உங்களுடைய மனசை தளர விடாம 7.5 சனீஸ்வரனையே தாண்டிட்டீங்க. அஷ்டம குருவை தாண்டது ஒரு பெரிய விஷயமே உங்களுக்கு கிடையாது. 2 ராகு 8 கேதுவை தாண்டதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்க சமாளிச்சுட்டு போயிடலாம். மன தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த வருஷம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வருங்க. அதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமா முடி கொட்டுது. சின்ன வயசுல முடி கொட்டும். அங்க அதுதான் பிரச்சனை. ரொம்ப சின்ன வயசுல முடி கொட்டுற பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். இதுக்காகவும் நீங்க மருத்துவரை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக போகுது. ஸோ இதுலலாம் நீங்க கவனத்தோட இருங்க. எண்ணெயை மாத்தி தடவுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், அதனால நான் அப்படியே கடவுளுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு எதுவும் பண்ணாம வெறும் வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க. வழிபாடுகள் அப்படின்றது சனிக்கிழமையில போய் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறதும், குருவுக்கு வியாழக்கிழமையில நெய்ல தீபம் போடுறதும், ராகு கேதுக்களுக்கு ராகு காலத்துல நல்லெண்ணெய் தீபம் போடுறது, இல்லை அப்படின்னாலும் துர்க்கை வழிபாடு பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா போதும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வருஷமா தான் இது சர்வ நிச்சயமாக இருக்க போகுதுங்க. உறுதியா நல்ல மாற்றங்கள் கிடைக்கதான் போகுது. முன்னேற்றம் கிடைக்கதான் போகுது. குருவானவர் 6ல் போய் மறைஞ்சா கூட 12க்குரியவன் 6ல் போய் மறையட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நம்ம தான் சொல்லிட்டோம்ல, நீங்க நோய்க்காக செலவு பண்ணுவீங்க, கடன் வாங்கி வச்சிருங்க, ஒரு இஎம்ஐ ப்ராசஸ் பண்றதுக்கு பாருங்க. அதன் மூலமா உங்களுக்கு இந்த நோய்க்கான செலவு பண்ணக்கூடிய நிலை இல்லாம போகும். நீங்களா போய் யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாம இருங்க. யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணாம இருங்க. இந்த ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அமைதியா போயிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே சொல்றவங்க அடுத்து வர வர உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கும். அதனால ஐயோ எனக்கு 2 ராகு 8 கேது 6ல் குரு இவங்கெல்லாம் என்னை வச்சு செய்ய போறாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்லதுதான் செய்வாங்க நீங்கள் நன்மைகள் செய்யும் வரை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. முயற்சிகள் செய்யுங்கள், வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள். மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுறது ரொம்ப நல்லது. அது போக எல்லா சிவன் கோவில்களும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல போய் உழவார பணி செய்யறது ரொம்ப நல்லது. உடம்பை வருத்தி உழவார பணி செய்ய உறுதியாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.